பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பாடம் பார்த்தோன்னு சொன்னா தஸ்மியத்துல்லாஹி தஆலா ஃபில் இப்திதாஇல் வுதுஇ, இதுதான் பாடம். ஒழுவுடைய ஆரம்பத்துல பிஸ்மில்லா ஓதுறது சுன்னத்தாக இருக்கிறது. கையை கழுவும் பொழுது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி கழுவுவது சுன்னத்து என்பதாக ஹனஃபி அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நம்மளாம் ஹனஃபி தான், மாலிகியா அவர் ஒரு ஆலிம், அவர் இமாம், ஷாஃபியாக்கள் இருக்காரு நிறைய பேர். புரிஞ்சா? இந்த மூன்று உலமாக்களும் வாஜிப் இல்ல, முஸ்தஹப் இல்ல, முஸ்தஹப் அல்லது சுன்னத்து அப்படின்னு சொல்றாங்க. என்னது? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஓதுறது. சில உலமாக்கள் என்ன சொல்றாங்கன்னா வாஜிப். அவங்க எது ஆதாரமா சொல்றாங்கன்னா ஒரு ஹதீஸ் சொல்றாங்க. அந்த ஹதீஸ் சயீத் அது கிதாப்ல இருக்காது. அந்த ஹதீஸ் சயீத் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள். அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நிச்சயமாக கால லா உஸு இல்ல, உஸு ஆகாது, லிமன் அந்த நபருக்காக, எவர் லம் யذ்குர் இஸ்மல்லாஹி அலைஹி, பிஸ்மில்லாஹ் சொல்லலையோ, அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு நான் உஸு செய்யறேன்னு யார் சொல்லலையோ அவருக்கு உஸு ஆகாது என்பதாக ஒரு ஹதீஸ் இருக்குது. இந்த ஹதீஸ் இப்னு மாஜா என்ற ஹதீஸ் கிதாபில் எழுதப்பட்ட உருவாக்கப்பட்ட வந்த ஹதீஸாக இருக்கிறது. உருவாக்கப்பட்டனா இந்த ஹதீஸை அந்த கிதாபுல உலமாக்கள் அந்த கிதாபுடைய ஆசிரியர் எழுதியிருக்கிறாங்க. முதல் பாகம் பேஜ் நம்பர் 32 இந்த ஹதீஸ் இருக்குது. சரி, இப்போ ஏற்கனவே ஹனஃபியா, மாலிகியா, ஷாஃபியா இவங்க சுன்னத்து முஸ்தஹப்னு சொன்னாங்க. இப்போ சில உலமாக்கள் வாஜிப்ன்றாங்க, அவங்க இந்த ஹதீஸ் ஆதாரமா சொல்றாங்க. அதுக்கு இந்த மூன்று உலமாக்களுடைய பதில் என்னன்னு சொன்னா, ஆகாது பிஸ்மில்லா சொல்லணும்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா, பிஸ்மில்லா சொல்லாம ஒது செஞ்சா ஒது ஆயிரும், ஒது ஆகாதுன்னு சொன்னதுக்கான அர்த்தம் சிறப்பல்ல. சிறப்பு என்ன? பிஸ்மில்லா சொல்றதுதான் சிறப்பு. சிறப்புக்கான ஒரு தடையை தவிர ஒதுவே ஆகாது பிஸ்மில்லா சொல்லாட்டி அப்படி கிடையாது. பிஸ்மில்லா சொல்லாட்டியும் மறதியா விட்டுட்டா ஒது ஆயிரும். ஆனால் சிறந்தது என்ன என்று சொன்னால் பிஸ்மில்லாவுடன் சொல்வதுதான் சிறந்தது என்பதாக இவங்க பதில் சொல்றாங்க. அடுத்த சுன்னத்து நான் பார்த்தா சிவாக்கு. சிவாக்குனா மிஸ்வாக்கு. இதில் நீங்க வாழ்க்கையை செஞ்சதே இல்லைன்னு எனக்கு தெரியும். சூப்பரான மாணவிகள் தான் சிவாக். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மிஸ்வாக் செய்வாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஸ்வாக் செஞ்சிட்டாங்கன்னா அதே மிஸ்வாக்கை வாங்கி செஞ்சிருக்காங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோச்சிக்க மாட்டாங்க, வருத்தப்பட மாட்டாங்க, சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா மிஸ்வாக் அவ்வளவு பெரிய நல்ல விஷயமா இருக்குது என்பதாக சொல்லப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. சரி, அடுத்தது நிறைய ஹதீஸ், மிஸ்வாக்கை பத்தி நிறைய ஹதீஸ் இருக்குது. ஒவ்வொரு தொழுகைக்காக செய்யுங்க, ஒவ்வொரு தொழுகைக்காக செய்யக்கூடிய ஒவ்வொரு மிஸ்வாக் செய்யுங்க, ஒவ்வொரு ஒவ்வொரு மிஸ்வாக் செய்யுங்க. அந்த அளவுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்காங்க. அஸ்ஸிவாக்கு வாஜிபுன் ஒரு ஹதீஸ்ல இருக்குது, மிஸ்வாக் செய்யறது வாஜிபு அப்படிலாம் இருக்குது. இது சுன்னத்தாக இருக்கிறது. புரிஞ்சா? அஸ்ஸிவாக்கு நீங்க படிச்சிருக்கோம். தஸ்மியத்துல்லாஹி, தஸ்மியத்து முகாஃப், அல்லாஹி முகாஃப் இலை, தஸ்மியத்து ரஃபானிலை, வஸ்ஸிவாக்கு ரஃபானிலை. யாரு முன்னாடி ஆமில் இருக்கானா? மாணவி ஆமில் இப்திதா, கண்ணுக்கு தெரியாத இருக்கக்கூடியவ. அப்புறம் கீழே பாரு, வல் மஸ்மதத்து வல் இஸ்தின்ஷாக். மஸ்மதத்துன்னு சொன்னா வாய் கொப்பளிப்பது, இஸ்தின்ஷாக்னா மூக்கை சுத்தப்படுத்துறது. ஒஜூல வாய் கொப்பளிப்பதும் மூக்கை சுத்தப்படுத்துவதும் என்னவா இருக்குது? சுன்னத்தாக இருக்கிறது. புரிஞ்சா? ஹதீஸ் நிறைய இருக்குது இத பத்தி. இன்னமினல் ஃபித்ரத்தி, நிச்சயமாக நபிமார்களுடைய இயல்பான விஷயமாக இருக்கிறது. அல் மஸ்மதத்து வாய் கொப்பளிப்பது, வல் இஸ்தின்ஷாக் மூக்கை சுத்தம் செய்வது என்பதாக ஹதீஸ் இருக்குது. அதே மாதிரி ஹனஃபியாக்கள் என்ன சொல்றாங்க? சுன்னத் தான், இது வாஜிப் இல்ல. ஹுமா சுன்னத்தானி. ஹுமானா ரெண்டு தானே? ஹுமானா ரெண்டு. அதாவது வல் இஸ்தின்ஷாக்கு
வல் மஸ்மதத்து வாய் கொப்பளிப்பதும் மூக்கை சுத்தம் செய்வதும் சுன்னத்தானி ஃபில் உஸூஇ எதுல உஸூல சுன்னத்து வாஜிபத்தானி ஃபில் குஸ்லி குளிக்கிறதுல வாஜிப் கட்டாயம் குளிக்கிறதுக்கு முன்னாடி வாய் கொப்பளிப்பதும் மூக்கை சுத்தம் செய்வதும் கட்டாயமாக இருக்கிறது உஸூல சுன்னத்தாக இருக்கிறது பாடம் இதுதான் பாடம் என்ன இருக்குது மஸ்ஹுல் உதுனைனி இருக்குதா மஸ்ஹுல் உதுனைனி முகாஃபிலி பெரிய கண்டுபிடிப்பு உலக அதிசயம் சரி மஸ்ஹுல் உதுனைனி மஸ்ஹு ரஃபா நிலை இப்திதா ரஃபா கொடுக்குறோம் சரி உதுனைன்னா ரெண்டு காதுகள் இரண்டு காதுகளுக்கு மசா செய்வது சுன்னத்து மஸ்ஹுல் உதுனை இரண்டு காதுகளுக்கு மசா செய்வது சுன்னத்து என்பதாக சொல்லப்படுது. ரொம்ப ஈஸியான பாடங்கள் எல்லாமே இதெல்லாம் ஏற்கனவே நம்ம வந்து பிராக்டிக்கலா செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். புரிஞ்சா இது கூட பாடம் இருக்கட்டும். அதுக்கு மேல நான் மறந்துடுவேன்.